இருந்தோம் லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே நோ ட்ரேட் ஜோன் கொடுக்க முடியல. ஸோ மார்க்கெட்டில் வந்து எங்கேயும் ட்ராப் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. எஸ்டர்டே மீடியன் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் மீடியன் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரீன் லைன் தான் மீடியனாக கொடுத்துருந்தேன். மீடியன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மிட் பாயிண்ட். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த மிட் பாயிண்ட்டு கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா எகைன் வந்து கீழே அடுத்த சப்போர்ட்ஸை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ காலையில் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, மீடியனை போய் டச் பண்ணிச்சு, பட் மார்க்கெட் மேலே தான் பம்ப் ஆகி வந்துச்சு. ஸோ அகைன் வந்து மார்க்கெட்டில் வந்து அங்கேயே வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி மீடியனை டச் ஆனோடனே எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க தெரியும். ஸோ மீடியனை வந்து இங்கே ரெட் கேண்டில் டச் ஆகிருக்கு. டச் ஆனோடனே அடுத்த கேண்டில் வந்து உடனே இன்ஸ்டன்ட்டாகவே ஆக்டிவ் ஆயிருச்சு. இன்ஸ்டன்ட்டாகவே ஆக்டிவ் ஆகி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து காலையிலே கிராஸ் ஆகிருச்சு. தென் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் பட்டோடனே மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து 2 கேண்டில் கீழே வந்து அகைன் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி போயிருக்காங்க. தென் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்லையும் அதே மாதிரி தான். ஸோ மார்க்கெட் அங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் ஆனோடனே அகைன் வந்து ஒரு ரிஜெக்ஷன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் நேரம் வந்து சைட்வேஸ் ஆச்சு. அகைன் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆச்சு. பட் ஃபுல்லாக மேலே போகல. அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகி தேர்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரையும் ட்ரேட் ரெசிஸ்டன்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அகைன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தாங்க. ஸோ வந்துட்டு அகைன் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு 25,565. மீடியனுக்கு அபோவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மீடியன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில். இந்த மீடியனுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது இன்னுமே மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கான லெவல்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க.